குழந்தைகளே, டாக்டர் சொல்றத கேளுங்க. சீக்கிரம் மிஸ்டர் ஜான் அவர்களும் ஜாக்கோபும் ஜாகிங் போக கிளம்பிட்டாங்க. நாம சீக்கிரம் உட்கார்ந்து படிக்க வேண்டாமா? கண்டிப்பா. நான் கெமிஸ்ட்ரி நோட்டை எடுத்தல. போதுடா எல்லாம் நாங்க கேட்டாச்சு. இப்படி கத்தி கூப்பாடு போட்டு காலனில உள்ளவங்களுக்கு எல்லாம் சொல்ல வேண்டாம். வாடா. குட் மார்னிங் ஜென்டில்மேன். குட் மார்னிங் சார். இன்னைக்கு நீங்க ரெண்டு பேரும் 10 minutes ஏர்லியரா வந்திருக்கீங்க. பொதுவா நாம ஜட்ஜஸ் அவென்யூல தான மீட் பண்ணுவோம். இல்ல நீங்க 10 நிமிஷம் லேட்டா வந்திருக்கீங்க. நோ ஐ அம் ஆன் தி டாட். ஹோய் क्या बोलती तू ஹோய் क्या बोलती. அது சரி, இப்படி படுக்கையில படுத்துக்கிட்டு தான் அவனுக்கு பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கியா? அவனை ஏமாத்துறதுக்காக தான் மம்மி. அவனும் இப்ப இந்த மாதிரி இழுத்து போத்திக்கிட்டு தான் தூங்குவான். அவனாவது உட்கார்ந்து படிக்கிறதா எனக்கு தெரியாதா? அதெல்லாம் இல்ல, அவன் உட்கார்ந்து படிச்சுக்கிட்டு இருக்கான். என்ன? உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீயே போய் பாரு. நீ என்ன வேலை பண்ற? ஏன் என்னாச்சு? நீ போய் சொல்றேன்னு வினத் நான் நினைச்சேன். அப்படி நீ நினைச்சதுக்கு நான் என்ன செய்யறது? நீ சதி பண்ற. இப்ப புரிஞ்சுதா ஆண்டி? எல்லா விஷயத்துலயும் இவளை விட நான் தான் பெட்டர்னு. ஆமா வர வர இவ ரொம்ப சோம்பேறியா ஆயிட்டா. இந்த முறை நீ என்ன ஏமாத்திட்டல. இடியட். இங்க பாரு, நீ அப்படி ஒண்ணு படிச்சு பெரிய ஆளாக வேண்டாம். எழுந்திங்க வா. வெரி சாரி மேடம், நான் சீரியஸா படிக்கிறேன். ஓ, என்ன ஒரு சீரியஸான படிப்பு. இப்பதானே சீரியஸ் என்னன்னு புரியுது. காலையில எந்திரிச்சு படிக்கிறதுனால தான் இந்த மாதிரி சான்ஸ் எல்லாம் கிடைக்குது. சும்மாவா பெரியவங்க சொன்னாங்க? அவங்க சொல்றத கேட்டா நன்மைகள் பல கோடி. மம்மி, பேபி ஆண்டி, இவன் படிக்கிறேன்னு சொல்லி பக்கத்து வீட்டு பெருமாள் சாரோட பொண்ண சைட் அடிக்கிறான். ஐயா ஐயா ஐயா! ஓ, இன்னைக்கும் இட்லியா? உனக்கு இட்லி பிடிக்கும்ல? பிடிக்கும்னா டெய்லி இதே வா. நேத்து ஆப்பம் தானே செஞ்ச, அதுக்காக இன்னைக்கு இட்லி சாப்பிடணுமா? எனக்கு இட்லி சாப்பிட மூடு இல்ல. அப்படின்னா இந்த பாளையம் முட்டையை சாப்பிடு. இதுல ஆர்டர் இருக்கு. அது இருந்தா ஒண்ணு தப்பு இல்ல. அப்பா, கொஞ்ச நாளா மம்மியோட பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப மோசமா இருக்கு. அது சரி, உனக்கு அங்க போய் டிஃபன் சாப்பிடணும்னு ஆசை இருக்கு. என் டிஃபனை விரும்பி சாப்பிடுறதுக்கு இங்க ஒருத்தர் இருக்காரு. என்னங்க சொல்றீங்க? இந்த தியாகத்துக்கு என் டாடிக்கு சொர்க்கத்துல ஒரு சீட் ஷூர். அப்ப சரி, ஓகே பை. ஹோய் சோனா, இங்க பாரு, கொஞ்சம் புட்டு சாப்பிடுறியா? சாப்பிடாமலா? இப்படி வந்து உட்காரு. புட்டும் மீன் குழம்பு வாசனையும் அடிச்சதுனால தான் நான் இங்க வந்தேன். அங்க என்னடானா டெய்லியும் ஆட கட்டின பாலும் பிரெட்டும். பிரெட்டா? பிரெட் தான். இதென்ன இங்க ஒருத்தர் கெமிஸ்ட்ரி புக்க தொலைச்ச மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு உட்கார்ந்திருக்காரு. என்னது, கெமிஸ்ட்ரி புக் தொலைஞ்சு போயிடுச்சா? சரி, அது போனா போகட்டும், இன்னொன்னு வாங்கிட்டா போச்சு. ஓகே ஜான் அங்கிள், நம்ம செல்ல புள்ள நம்ம கைய விட்டு போயிட்டானோன்னு ஒரு டவுட். அத நம்ம அது போயிட்டானோன்னு அவ்வளவு நேரத்துக்கு நீட்ற. இன்னைக்கு காலையில புதுசா டீசென்ட் ஆக போறேன்னு சொன்னால, அது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. இந்த மேல பெட்ரூமோட சேர்த்து ரோடு பார்த்த பால்கனி தேவையா ஜான் அங்கிள்? நாம அதை அடிச்சு க்ளோஸ் பண்ணிடலாமா? இவ என்னதான் சொல்றா? எந்த காரணமும் இல்லாம சோனா எதுவும் சும்மா பேச மாட்டான்னு உங்களுக்கு தெரியும்ல. ஏன்னா பையனோட வயசு அப்படி. இவகிட்ட யார் இங்க வந்து புட்டு சாப்பிட சொன்னது? உங்க வீட்ல எதுவுமே செய்யலையா? பாத்தீங்களா சொன்னது கோவம் வருது. நிறுத்த, நீ சொல்லு. இல்ல வேண்டாம் அங்கிள், இப்ப சொன்னா சரியா வராது. எது வரைக்கும் போகுதுன்னு பாப்போம், அப்புறம் நான் டீடைலா எல்லாத்தையும் சொல்றேன். வினோத் சாப்பிட்டு போடா. எனக்கு கூட வேண்டாம், இவ கூட சாப்பிட்டா சரியா வராது. ஐயே, இந்த ட்ரெஸ் போட்டா காலேஜுக்கு வர போற? இதுக்கு என்ன குறை? இந்த ட்ரெஸ்ஸே குறைதான். சோனா, உன்னோட ட்ரெஸ் சென்ஸ் இவ்வளவு கேவலமா இருக்கும்னு நான் நினைச்ச பார்க்கல. சீக்கிரமா உருண்டை கட்டி சாப்பிட்டுட்டு உங்க வீட்டுக்கு போய் நல்ல ட்ரெஸ்ஸ போட்டு வா. ஓய், இந்த Dress பிடிச்சவங்க மட்டும் என் கூட வந்தா போதும். நான் வர சான்ஸே இல்ல. நாம இதெல்லாம் பொறுத்துக்கலாம், மத்தவங்களும் பொறுத்துக்கணும்னு என்ன இருக்கு? ஏண்டா, இந்த Dress இவளுக்கு நல்லா தானே இருக்கு. ஆமா, கரப்பாம்பூச்சிக்கு கோட்டு போட்ட மாதிரி இருக்கு. ஏய், எனக்கு கோவம் வந்துரும் சொல்லிட்டேன். நீ எதுக்கு எனக்கு பிடிக்காத Dress போட்டு என் கூட வராங்கற? அன்னைக்கு வாங்கும்போது நல்லா இருக்கும்னு நீ தானே இத செலக்ட் பண்ண. இதெல்லாம் போட வேண்டியவங்க போட்டா நல்லா இருக்கும். எனக்கு என்ன குறைச்சல்? வா, கண்ணாடில காட்றேன் பாரு. ஐயோ, பயமா இருக்கு. பாருங்க அங்கிள். சரி, சமாதானமா போயிடுங்க. இதுல ஒண்ணு தொடு. தொட்டுட்டேன். அச்சே, ஒண்ணலடா. சோனா, இதுல ஒண்ணு தொடு. வேண்டாம், இது ஏமாத்து வேலை. நோ. ஒண்ணு ஏமாத்து வேலை இல்ல, ரெண்டுல ஒண்ணு தொடு. ரொம்ப யோசிக்காத தொடு.
இல்ல, அப்படி இல்ல. உனக்கு இந்த Dress பொருத்தமா இல்ல, மாத்திட்டு தான் ஆகணும். அதேதான். வெரி சாரி. ஷர்மா ஃபோன் பண்ணாருன்னா என்ன மொபைல கூப்பிட சொல்லு. சரிங்க. ஓ அப்பா கிளம்பியாச்சா? ஆ. பாய். என்னடி இது? அதுக்குள்ள Dress மாத்திட்டியா? பிடிக்கல அதான் மாத்திட்டேன். பாய் மம்மி. பாய். பாய் பிதாம்பரம். இந்த Dress பரவாயில்ல. ஓஹோ. என்ன? இது என்ன ஹோட்டல் வெயிட்டரோட யூனிஃபார்ம் மாதிரி இருக்கு? இந்த மாதிரிலாம் உனக்கு எங்க கிடைக்குது? போய் மாத்திட்டு வா. இந்த Dressக்கு ஒரு குறையும் இல்ல. நீ இத போட்டா மாத்த சொல்லுவேன்னு தெரிஞ்சுதான் நான் இத வேணும்னே போட்டேன். போன வாரம் உங்க அப்பா டெல்லியில இருந்து வாங்கிட்டு வந்து கொடுத்ததுதான் இது. ஐயோ அத மம்மி உனக்கா கொடுத்தாங்க? எஸ். அத இந்த பீதாம்பரத்துக்கு கொடுன்னு சொல்லி டாடி மம்மி கிட்ட கொடுக்கறத நான் பார்த்தனே. அத நீ சுட்டுட்டியா? ரொம்ப கேவலம். வெரி பேட். அத பீதாம்பரத்து கிட்ட கொடு. அங்கிள் வெரி சாரி. கொஞ்சம் கூட ட்ரெஸ்ஸிங் சென்ஸே இல்லாம போச்சு உங்க பையனுக்கு. பாத்தீங்கல்ல எப்படி ஒரு Dress போட்டிருக்கான்னு. டேய் மகனே, இவ சொல்றது கரெக்ட் தான்டா. இந்த டி-ஷர்ட் உனக்கு கொஞ்சம் கூட நல்லா இல்ல. அப்பா நீ இதை ஒத்துக்கிட்டு தான்டா ஆகணும். அதை தவிர இப்போதைக்கு உனக்கு கொடுக்கறதுக்கு இதுல வேற எந்த மருந்து கிடையாது. இல்ல பேபி? அடம் பிடிக்காம சொல்றத கேளு. போய் Dress மாத்திட்டு வா, நான் வெயிட் பண்றேன். ஓய் பொடி. பீதாம்பரம் சாயந்தரம் ஷர்ட் வாங்கிக்கோ. நீ தான் ட்ரெஸ்ஸ மாத்திக்கேண்டா. சோனா பாய். பாய். போய் சீக்கிரம் மாத்திக்கிட்டு வாடா. டேய் வினோத். சொன்னா அங்க. ஆ. மேரி ஆவா சுனோவில் முதல் பரிசு பெற்ற பிரகாஷை வரவேற்கிறோம். எப்ப இது? இன்னைக்கு மத்தியானம். அப்போ இன்னைக்கு நல்லா அரட்டை அடிக்கலாம். அரட்டை அடிக்கிறதா? அவன் இந்தியால நம்பர் 1 சிங்கரா வந்திருக்கான். ஆமாண்டா, அவன் தான் அடுத்த முகமது ரஃபி. டிவில பார்த்தப்பவே தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா காலேஜுக்கு வந்து ஏதாவது பழைய பாட்டு பாடி சொதப்பனா நான் கலாய்ச்சிருவேன். வெரி சாரி. அத நான் தான் முதல்ல பண்ணுவேன். நீங்க இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட் தானே? எஸ் சார். மேரி ஆவாசுனோஸ்ல சிறந்த பாடகரா தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரகாஷ பத்தி உங்க கருத்து என்ன? இனிமே இந்த கருத்தை மாத்தி சொல்லணும். ஏன் அப்படி? அதாவது அவன் ஒரு பாடகன் எங்களுக்கு தெரிய வந்ததே டிவில ஷோ பார்த்துதான். அப்ப இந்த காலேஜ் ஃபங்க்ஷன் எதுலயுமே பிரகாஷ் கலந்துக்கிறது இல்லையா? இது வரைக்கும் இல்ல. அதுக்கு என்ன காரணம்? எங்க மேல இருக்க பயத்தால இருக்கலாம். அப்படின்னா இந்த காலேஜ்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தான் தன்னோட இன்ஸ்பிரேஷன் பிரகாஷ் இன்டர்வியூல அவன் சொன்னாரு. எங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் தான். எக்ஸ்கியூஸ் மீ, இன்டர்வியூ நாம அப்ரோச் இல்ல இல்ல, நாங்க என்ன பேசி முடிக்கல. நாங்க சொல்ல வேண்டியது சொல்லிட்டு விட்டுறோம். சார் வா, நீ பேசு. சார் நான் சொல்றேன். ப்ளீஸ் சார் மைக்க விடுங்க. ப்ளீஸ் விடுங்க சார். ப்ளீஸ் மைக்க விடுங்க. நான் போகணும். ப்ளீஸ் மைக்க விடுங்க. கடவுளே, சரியான நேரத்துல வேர்ல்டு பேங்க் வருது. நான் இப்பதான்டா மனசுல நினைச்சேன் ஒரு 100 ரூபாய் தேவைப்படுது, யார்கிட்ட கடன் கேட்கறதுன்னு. இதே போய் சொல்லி எத்தனை நாள் தான் கடன் வாங்குவேன்? ஒரு நாளாச்சும் திருப்பி கொடுத்திருக்கியா நீ? ஒரு இந்திய பிரஜையானன்னா இந்தியாவோட மகத்தான பாரம்பரியத்தை பாதுகாத்து தானே ஆகணும். அதனால தானே நாம அவளுக்கு ஒரு ரிலேட்டிவான பேரை வச்சோம். வேர்ல்டு பேங்க், உலக வங்கி. வர்ஷா, குட் மார்னிங். வா வா வா. வாடா வாடா வாடா. நல்ல வேளை சாக்லேட்டுக்குலாம் ஒண்ணும் ஆகல. சாரி. ஐ பரவாயில்ல. அம் ரியலி சாரி. நீங்க கீழே விழுந்ததுக்கு எதுக்கு எங்க கிட்ட சாரி சொல்றீங்க? ஒண்ணும் இல்ல, இருந்தாலும் சாரி. தேங்க் யூ. ஓ சாரி. பிஜு, என்னாச்சு? பர்த்டே. ஓ, மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. தேங்க் யூ. தேங்க்ஸ். இந்தா. போன வாரம் தானே கொடுத்த. அப்ப யாரோட பர்த்டே? அது எனக்கு. அப்போ போன மாசம் அது மம்மிக்கு. அப்ப இது கிராண்ட் மதருக்கு. இப்ப வயசு 86. ஐயோ டேய், ஆ. நீ சொன்ன ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே திருப்பி எடுத்துக்கோடா. ஓகே. நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன பவிஷ்? கல்யாண hello. வயசுல இருக்கிற 3 தங்கச்சிங்க. Thank you. நோயாளியான அம்மா, எப்பவாவது மட்டும் வீட்டுக்கு வர குடிகார அப்பா, ஒருவேளை சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டு படிக்கணும்னு ஆசையோட வர ஒரு சாதாரண ஏழை மாணவனுக்கு மத்த ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி வாழணும்னு ஆசை இருக்காதா? அதுல என்ன தப்பு இருக்கு? எப்பயாவது ஒரு சிகரெட் பிடிக்கிறது, ஒரு டீ சாப்பிடுறது எல்லாம் பாவமா? இன்னைக்கு அந்த பொட்டிக்கடை பாஸ்கரன் என் சட்டையை பிடிச்சு பணம் கேக்குறான். என்கிட்ட ஒரு 100 ரூபாய் இருந்துச்சுன்னா அவன் மூஞ்சில வீசி எறிஞ்சிருப்பேன். முன்னாடி நான் கொடுத்தனே, அத உன் மூஞ்சில வீசலையா? அது ஜூஸ் கடை வச்சிருக்கிற முருகனுக்கு கொடுத்தேன். இது புரியுது. இப்ப ஏதாவது ஒரு காரணம் சொல்லி எல்லாரும் என்கிட்ட ஏதாவது பணம் வாங்க ஆரம்பிச்சிட்டீங்க. ச்சே,
என்ன நீ அந்த லிஸ்ட்ல சேர்க்காத. ஐயோ இல்ல, நான் சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன். 100 ரூபாய் தானே தரேன். எல்லாத்தையும் சேர்த்து மறக்காம அடுத்த வாரம் தந்துடணும். சரியா? கண்டிப்பா கொடுத்துட்றேன். For more updates, like, comment, subscribe to our channel.